இது வரைக்கும் நம்ம இதில் அதான் பார்த்தோம். இந்த எஃப்ஐஆர் போட்டதில் அப்படின்னு பார்த்தோம்னா A1, A2, A3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மதியழகன் அவர்கள் A1 கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டு விட்டார். மாசி பவுன்ராஜ் அவர்களும் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டார். எதற்காக அப்படின்னா மதியழகன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக. அவங்க வந்து அக்டோபர் 14 வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் அவங்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து பெயில் அப்ளை பண்ணியிருந்தார். பெயிலும் இன்னைக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெயிலும் அவருக்கு வந்து கொடுக்கப்படலை இன்னைக்கு. அதுக்கப்புறம் A2 புசியானந்த் அவர்கள் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, A3 CTR நிர்மல்குமார் ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி. இவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்வீட் போட்டதுக்காக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மீதும் வந்து இங்கே வழக்கு பதியப்பட்டிருக்கு இல்லையா. இவங்க மேலே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 105, 115, 125 clause B, 223 ஆஃப் BNS ஆக்ட், தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட், செக்ஷன் 3 இதெல்லாம், அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், கொலையாகாத மரணம், மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல், அரசு அதிகாரி உத்தரவை மதிக்காமல் நடத்தல், இந்த மாதிரி செக்ஷன்ஸு கீழெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஓகே, இது எப்படின்னா இந்த எஃப்ஐஆரில் A1, A2, A3 அண்ட் அதர்ஸ்ன்னு போடப்பட்டிருக்கு. ஓகே, அது ஃப்யூச்சரில் என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அதர்ஸில் சில பேர் இன்க்ளூடும் பண்ணப்படலாம். இல்லை என்கொயரி முடிஞ்சு இல்லைங்க இவங்க மீது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் வந்து குவாஷும் பண்ணப்படலாம். அது அடுத்த கட்டமான விஷயம். என்கொயரி நடக்கிறத பொறுத்து தான் அது வந்து டிசைட் செய்யப்படும் இந்த இடத்துல.